அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, அனைத்தையும் விட சிறந்த அமல் எது அப்படின்னு சொல்லி. குர்ஆன் ஷரீஃபில் திக்ரு செய்வதன் பெரியது என அருளப்பட்டுள்ளதே என பதிலளித்தாங்க. இந்த ஆயத்து 21ஆம் ஜுஸுல ஆரம்பத்தில் இருக்குது. திக்ராகிறது சதக்கா ஜிஹாது போன்ற எல்லா வணக்கங்களை விடவும் சிறந்தது என்று இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்குது. காரணம் மஜாலிசுல் ஆஃப்ரார் என்ற நூல்லையும் ஆசிரியர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வின் திக்ரு தான் அசல் நோக்கமாக இருக்குது. மற்ற வணக்கங்கள் எல்லாம் அதற்கு காரண கருவிகளாகவே இருக்குது. திக்ராகிறது நாவை சிறந்தது, மனதை சிறந்தது என்று இரு வகைகள் உள்ளன. மனதை சேர்ந்தது நாவை சேர்ந்ததை விட சிறந்ததாக இருக்குது. அதற்கு முரக்கபா என்றும் பொருள்படும், மனதில் சிந்தித்தல் என்றும் கூறப்படும். திக்ரே கல்ஃபினா, இந்த திக்ரை பற்றித்தான் ஒரு ஹதீஸில் 1 மணி நேரம் சிந்தனை செய்வது 70 ஆண்டுகள் வணங்குவதை விட சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹை திக்ரு செய்வது அல்லாஹின் பாதையில் தர்மம் செய்வதை விட 7 லட்சம் மடங்கு அதிகம் நன்மையுள்ளது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அருளியதாக ஹஜ்ரத் ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. எனவே நம்ம நாவாலும் மனதாலும் நிறைய திக்ருகளை செய்வதற்கு பயணத்திலும் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது எல்லா நிலைகளிலும் திக்ர் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.